Hello viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பொது அறிவுல கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் 2024. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஜியோகிராஃபில கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் எக்கானமில கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் சயின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டிலன்னு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு இப்போ. ஸோ இது எல்லாமே சேர்த்து இன்னைக்கு ஒரே வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் விஜய் திவாஸ் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16 அன்று கொண்டாடப்படும் விஜய் திவாஸ் 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவின் வரலாற்று மற்றும் தீர்க்கமான வெற்றியை நினைவு கூறுகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? விடை வி. ராமசுப்பிரமணியம். முன்னாள் உச்சநீதிமன்றம் நீதிபதி வி. ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக 23 டிசம்பர் 2024 அன்று நியமிக்கப்பட்டார். ஹிந்தியில் சாகித்ய அகாடமி விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ ககன்கில். யோசிக்காம ஏஆர் வெங்கடாஜலபதினு டிக் பண்ணிடாதீங்க, ஏன்னா இங்க கேட்டிருக்கிறது ஹிந்தியில தான் கேட்டிருக்காங்க. ஸோ சாகித்ய அகாடமி விருது 2024 ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது மொத்தம் 24 மொழிகள்ல 21 மொழிகளுக்கு தான் விருது அறிவிக்கப்பட்டது. இதுல 8 பார்த்தீங்கன்னா கவிதை தொகுப்பு, 3 நாவல்கள், 2 சிறுகதை தொகுப்புகள், 3 கட்டுரைகள், 3 இலக்கிய விமர்சன நூல்கள் மற்றும் 1 நாடகம். அதே மாதிரி ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ்ல யார் யாருக்குன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆங்கிலத்துல நாவலுக்காக அறிவிக்கப்பட்டது, அதாவது ஈஸ்டரின் கிரே, ஸ்பிரிட் நைட்ஸ்ங்கிறது தலைப்பு. ஹிந்தியில கவிதைக்காக கொடுத்துருக்காங்க ககன்கில். தலைப்பு பார்த்தீங்கன்னா மெயின் ஜப் தக் ஆய் பஹார். தமிழ்ல பார்த்தீங்கன்னா எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா ஆராய்ச்சி, ஏஆர் வெங்கடாஜலபதி. தலைப்பு ஆராய்ச்சி. ஸோ இது ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பிஐயின் புதிய நிர்வாக இயக்குநராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ராம் மோகன் ராவ் அமரா. அதாவது பாரத ஸ்டேட் வங்கியின் நிர்வாக இயக்குநராக 3 ஆண்டுகளுக்கு டிசம்பர் 18, 2024 முதல் நியமிக்கப்பட்டுள்ளார். மைக்கேல் கவேலாஷ்விலி எந்த நாட்டின் புதிய அதிபராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? விடை பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா. ஜார்ஜியாவின் புதிய அதிபராக, அதாவது ஜனாதிபதியாக முன்னாள் கால்பந்து வீரர் மைக்கேல் கவேலாஷ்விலி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் எந்த நகரத்தில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் சிலை திறக்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா லக்னோ. டிசம்பர் 25, 2024 அன்று லக்னோவில் உள்ள குடியா காட்டில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் சிலையை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர். டிடிசிஏயின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை ரோஹன் ஜெட்லி. தில்லி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் டிடிசிஏ தலைவராக ரோஹன் ஜெட்லி தொடர்ந்து 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆர்பிஐ கூடுதல் விவசாய கடன் வரம்பை எவ்வளவு உயர்த்தி உள்ளது? விடை பார்த்தீங்கன்னா ரூபாய் 2 லட்சம். விவசாயிகளுக்கான கூடுதல் விவசாய கடன் வரம்பை ரூபாய் 1.6 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்த்த இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ரவிச்சந்திரன் அஸ்வின். புற்று நோயாளிகளுக்கு mRNA தடுப்பூசியை எந்த நாடு உருவாக்கி உள்ளது? விடை ஆப்ஷன் சி ரஷ்யா.
பிரீத்தி லோபனா சமீபத்தில் எந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார்? விடை ஆப்ஷன் பி கூகுள் இந்தியாவின் நாட்டு மேலாளர். அதாவது கூகுள் இந்தியாவின் கண்ட்ரி மேனேஜர் மற்றும் துணைத் தலைவராக பிரீத்தி லோபனா சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார். தளவாட கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்காக இந்திய கடற்படை யாருடன் கைகோர்த்துள்ளது? விடை ஆப்ஷன் டி கதிசக்தி பல்கலைக்கழகம். அதாவது கதிசக்தி பல்கலைக்கழகமும் இந்திய கடற்படையும் தளவாட கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சியை மேம்படுத்தும் நோக்கத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளன. கங்கை நதி டால்பின் குறியிடல் முதன்முறையாக எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது? விடை ஆப்ஷன் பி அசாம். டிசம்பர் 2024 ISA கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் எந்த நாடு சர்வதேச சோலார் கூட்டணியில் இணைந்துள்ளது? விடை ஆப்ஷன் பி மால்டோவா. அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முயற்சிகளை முன்னெடுப்பதற்காக மால்டோவா சமீபத்தில் சர்வதேச சோலார் அலையன்ஸ் கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ரீசண்டா எந்த வங்கதேச வீரர் பந்து வீச தடை விதிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி ஷாகிப் அல் ஹசன். அதாவது பங்களாதேஷ் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஷாகிப் அல் ஹசன் சமீபத்தில் சர்வதேச மற்றும் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் பந்து வீச தடை விதிக்கப்பட்டார். பிராங்கோயிஸ் பேரு எந்த நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார்? விடை ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். அதாவது பிரான்சின் புதிய பிரதமராக இமானுவேல் மேக்ரோன் பிராங்கோயிஸ் பேருவை நியமித்தார். ICC மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேக சதம் அடித்த நாட் ஸ்கிவர் பிராண்ட் எந்த நாட்டை சேர்ந்த வீரர்? விடை ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. எந்த நாள் சிறுபான்மையினர் உரிமை தினமாக கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி டிசம்பர் 18. இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிர் வங்கி எந்த நகரத்தில் நிறுவப்பட்டுள்ளது? விடை சென்னை. அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உடன் இணைந்து சென்னையில் உள்ள மெட்ராஸ் நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நாட்டின் முதல் நீரிழிவு உயிர் வங்கி நிறுவப்பட்டுள்ளது. சமீபத்தில் காலமான ஜோதையா பாய் எந்த இந்திய பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்? விடை ஃபைக்கா பழங்குடி. அவரை பத்தின ஒரு குறிப்பு பார்ப்போம். புகழ்பெற்ற ஃபைக்கா பழங்குடியின கலைஞரும் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஜோதையா பாய் டிசம்பர் 15, 2024 அன்று மத்திய பிரதேசத்தின் உமாரியா மாவட்டத்தில் உள்ள லோத்தா கிராமத்தில் 86 வயதில் காலமானார். நித்தி ஆயோக் எந்த சர்வதேச அமைப்புடன் இணைந்து யூத் கோ லேப் இனிஷியேட்டிவ் அறிமுகப்படுத்தியுள்ளது? விடை ஆப்ஷன் பி ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் UNDP. 10வது சர்வதேச வன கண்காட்சி எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ PV சிந்து. நுகர்வோர் நம்பிக்கை கணக்கெடுப்பு எந்த நிறுவனத்தால் மாதம் இருமுறை வெளியிடப்படுகிறது? விடை ஆப்ஷன் ஏ இந்திய ரிசர்வ் வங்கி RBI. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய நுகர்வோர் நம்பிக்கை கணக்கெடுப்பு பொருளாதாரம் வேலைவாய்ப்பு வருமானம் மற்றும் செலவு ஆகியவற்றில் பலவீனமான நுகர்வோர் நம்பிக்கையை காட்டுகிறது. பாதுகாப்பு சிறப்புக்கான ஸ்வாட் ஆஃப் ஹானர் விருதை வென்ற இந்திய கோயில் எது?
விடை ராமர் கோயில் அயோத்தி. அயோத்தியில் உள்ள ராமர் கோயில் பாதுகாப்பு நிர்வாகத்தில் சிறந்த விளங்கியதற்காக பிரிட்டிஷ் பாதுகாப்பு கவுன்சிலின் மதிப்புமிக்க ஸ்வாட் ஆஃப் ஹானர் விருதை வென்றது. நிர்தேசக் என்ற ஆய்வு கப்பலை எந்த கப்பல் கட்டும் தளம் உருவாக்கியுள்ளது? விடை ஆப்ஷன் பி கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். மத்திய நிதி அமைச்சகத்தின் புதிய வருவாய் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி அருணேஷ் சாவ்லா. குஜராத்தின் முதல் அவுட்சோர்ஸ் செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் ஆலை எங்கு திறக்கப்பட்டது? விடை சூரத். ஆசிய யூத் மற்றும் ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் மார்டினா தேவி மைபம் எந்த பதக்கம் வென்றார்? விடை ஆப்ஷன் பி வெள்ளி. அதாவது ஆசிய யூத் மற்றும் ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் 18 வயது பளுதூக்கும் வீராங்கனை மார்டினா தேவி மைபம் வெள்ளி பதக்கம் வென்றார். ஜென்காஸ்ட் எனப்படும் வானிலை முன் அறிவிப்பிற்கான AI மாதிரியை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது? விடை ஆப்ஷன் சி கூகுள். கென் பெட்வா நதி இணைப்பு திட்டத்திற்கு சமீபத்தில் அடிக்கல் நாட்டியது யார்? விடை ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி அவர்கள். அதாவது மத்திய பிரதேச மாநிலம் கஜுராஹோவில் 49,000 கோடியில் கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் அடிக்கல் நாட்டினார். ENWRகள் மூலம் விவசாயிகளுக்கான கடன் மதிப்பீட்டை எளிதாக்குவதற்கு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் சி கடன் உத்தரவாத திட்டம். இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ஸ்லினக்ஸ் இருதரப்பு கடற்படை பயிற்சி நடைபெறுகிறது? விடை ஆப்ஷன் பி இலங்கை. 2024 உலக கடல்சார் மாநாட்டை எந்த நகரம் நடத்துகிறது? விடை ஆப்ஷன் சி சென்னை. கோண்டா ரெட்டி பழங்குடியினர் எந்த மாநிலத்தில் முதன்மையாக காணப்படுகின்றனர்? விடை ஆந்திரா. இது எல்லாமே உங்களுக்கு மேபி ஜியாகிரபி அதாவது லொகேஷன் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ICCயின் இளம் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? விடை ஆப்ஷன் பி ஜெய்ஷா. உலகின் மிகப்பெரிய நீர்மின் அணையை எந்த நாடு கட்டுகிறது? விடை ஆப்ஷன் பி சீனா. சமீபத்தில் செய்திகளில் வந்த காவேரி இன்ஜின் எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? விடை எரிவாயு விசையாழி ஆராய்ச்சி நிறுவனம். அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் அங்கமான இந்தியாவின் கேஸ் டர்பைன் ஆராய்ச்சி நிறுவனம் காவேரி இன்ஜின் விமானம் பறக்கும் சோதனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. 2024 பெண்கள் ஹாக்கி ஜூனியர் ஆசிய கோப்பையை வென்ற நாடு எது? விடை இந்தியா. சமீபத்தில் வழுக்கை கழுகு எந்த நாட்டின் தேசிய பறவையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது? விடை அமெரிக்கா. 2025 12வது பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடத்தும் நாடு எது? விடை ஆப்ஷன் சி இந்தியா. சமீபத்தில் எந்த மாநிலம் பன்றிகளில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சலை கண்டறிந்துள்ளது? விடை ஆப்ஷன் சி கேரளா. 2024 பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? விடை ஆப்ஷன் சி 39வது தரவரிசை. அதாவது உலக பொருளாதார மன்றத்தின் 2024 பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா 39வது இடத்தில் உள்ளது. இது 2021 அதன்
54வது தரவரிசையில் இருந்து மேம்பட்டு முறை மாற்றங்கள் காரணமாக 38வது இடத்திற்கு திருத்தப்பட்டது. செய்திகளில் காணப்பட்ட மெஹ்ராலி தொல்பொருள் பூங்கா எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் ஏ டெல்லி. வெள்ளை இறக்கைகள் கொண்ட மரவாத்து இந்தியாவின் எந்த வடகிழக்கு பகுதியில் முதன்மையாக காணப்படுகிறது? இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி கரண்ட் அஃபேர்ஸ் கீழே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லொகேஷன் பேஸ் பண்ணி வரலாம். விடை ஆப்ஷன் சி அசாம் மற்றும் அருணாச்சல் பிரதேஷ். 43வது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் பீகார் பெவிலியனுக்கு எந்த விருது வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி தங்கம். இந்திய ராணுவம் எந்த நகரத்தில் செயற்கை நுண்ணறிவு அடைகாக்கும் மையத்தை தொடங்கியுள்ளது? விடை ஆப்ஷன் பி பெங்களூர். எந்த இந்திய மாநிலம் சமீபத்தில் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சுற்றுலாவின் சிறந்த இடமாக அறிவிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். உலக ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் உச்சி மாநாடு 2025ஐ நடத்தும் நாடு எது? விடை ஆப்ஷன் பி இந்தியா. அதாவது இந்தியா பிப்ரவரி 2025இல் முதல் உலக ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் உச்சி மாநாட்டை நடத்த உள்ளது. வேவ்ஸ் ஆனது உலகளாவிய தலைவர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களை ஒன்றிணைத்து முழு மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் துறையையும் உள்ளடக்கும். ஜிம்மி கார்ட்டர் எந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தார்? விடை ஆப்ஷன் பி அமெரிக்கா. அமெரிக்காவின் முன்னாள் அதிபரும் அமைதிக்கான நோபல் பரிசும் பெற்றவருமான ஜிம்மி கார்ட்டர் காலமானார். இவர் அமெரிக்காவின் 39வது ஜனாதிபதியாக இருந்தார். இவர் காலமான வயது பார்த்தீங்கன்னா 100வது வயதில் காலமானார். போபிடோரா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் டி அசாம். ரதபாணி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தின் 8வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் சி மத்திய பிரதேஷ். கிங் கோப்பை சர்வதேச பேட்மிண்டன் 2024இல் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? விடை ஆப்ஷன் ஏ லக்ஷ்யா சென். இஸ்ரோவால் ஏவப்படும் புரோபா 3 மிஷன் எந்த விண்வெளி நிறுவனத்திற்கு சொந்தமானது? விடை ஆப்ஷன் பி இஎஸ்ஏ, அதாவது ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி தேவேந்திர ஃபட்னவிஸ். மகாராஷ்டிரா பாஜக சட்டமன்ற கட்சியின் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர் தேவேந்திர ஃபட்னவிஸ் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா முதல்வராக 3வது முறையாக அவர் பதவியேற்கிறார். பெண்கள் உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார்? விடை ஆப்ஷன் சி கோனேரு ஹம்பி. நியூயார்க்கில் நடைபெற்ற 2024 FIDE மகளிர் உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்று வரலாறு படைத்துள்ளார் கோனேரு ஹம்பி. காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் டி மத்திய பிரதேஷ். சூரிய கிரண் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? விடை ஆப்ஷன் பி நேபாளம். குறிப்பு: 31 டிசம்பர் 2024 முதல் ஜனவரி 13, 2025 வரை நேபாளத்தின் சல்ஜாண்டியில் நேபாள இராணுவம் நடத்திய 18வது சூரிய கிரண் பயிற்சியில் 334 உறுப்பினர்களை கொண்ட இந்திய இராணுவ குழு பங்கேற்கிறது. சமீபத்தில் மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்பின் உறுப்பினர் யார்? விடை சச்சின் டெண்டுல்கர்.
அதாவது மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் MCC சமீபத்தில் இந்தியாவின் சிறந்த வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கௌரவ உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. எந்த படைகளுக்கு இடையே அமைதியை நிலைநாட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் விலகல் கண்காணிப்பு படை உருவாக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ இஸ்ரேல் மற்றும் சிரியா. சமீபத்தில் ப்ரோ கபடி லீக் பட்டத்தை வென்ற அணி எது? விடை ஆப்ஷன் ஏ ஹரியானா ஸ்டீலர்ஸ். 2024 அதாவது 2024 இந்தியாவின் 4வது தலைமை செயலாளர்களின் தேசிய மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? விடை ஆப்ஷன் சி இந்திய பிரதமர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டிசம்பர் 14, 15 தேதிகளில் புதுடில்லியில் 4வது தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாடு நடைபெற்றது. கன்ஹா, பென்ஸ் மற்றும் பாந்தவ்கர் புலிகள் காப்பகங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளன? இந்த மாதிரி புலிகள் காப்பகம் இல்லை சரணாலயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியாகிரபி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்கப்படலாம். விடை ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். சர்வதேச நடுநிலைமை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி டிசம்பர் 12. புதுடில்லியில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தின் 45வது பதிப்பிற்கு தலைமை தாங்கியவர் யார்? விடை ஆப்ஷன் பி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உத்தரப்பிரதேச அரசு எந்த நகரத்தில் அடல் யுவ மகா கும்பம் துவங்கியது? விடை ஆப்ஷன் ஏ லக்னோ. டி எரிங் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை அருணாச்சல் பிரதேஷ். மியா சாண்டு எந்த நாட்டின் அதிபராக பதவியேற்றார்? விடை ஆப்ஷன் பி மால்டோவா. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் வீர் பால் திவாஸாக அனுசரிக்கப்படும் நாள் எது? விடை ஆப்ஷன் சி டிசம்பர் 26. சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் 2024 விருதை வென்ற இந்திய சூழலியல் நிபுணர் யார்? விடை ஆப்ஷன் பி மாதவ் காட்கில். வில்லோ என்ற குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்பை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? விடை ஆப்ஷன் பி கூகுள். உள்நாட்டு நீர்வழிகள் மூலம் சரக்கு போக்குவரத்தை ஊக்குவிக்க இந்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் எது? விடை ஆப்ஷன் பி ஜல் வஹக் திட்டம். தேசிய பண்டிகைகள் பற்றிய தகவல்களை வசதியாக அணுகுவதற்கு ராஷ்டிர பர்வ் இணையதளம் மற்றும் செயலியை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு அமைச்சகம். யுவ சககர் திட்டம் எந்த அமைப்பால் செயல்படுத்தப்பட்டது? விடை ஆப்ஷன் டி தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் NCDC. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2024 எந்த அமைச்சகத்தால் நிறுவப்பட்டது? விடை ஆப்ஷன் சி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். குறிப்பு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி திரௌபதி முர்மு டிசம்பர் 26 அன்று 17 குழந்தைகளுக்கு பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2024 வழங்கினார். இந்த விருது குழந்தைகளின் ஆற்றல், உறுதிப்பாடு மற்றும் உற்சாகத்தை கொண்டாடுகிறது. இந்திய கடல்சார் பாரம்பரிய மாநாட்டை 2024 எந்த அமைச்சகம் ஏற்பாடு செய்தது? விடை ஆப்ஷன் பி துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம். கிலாவியா எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? விடை ஹவாய், அமெரிக்கா. இந்திரா காந்தி சுக் சிக்ஷா யோஜனாவை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? விடை ஆப்ஷன் ஏ இமாச்சல் பிரதேஷ்.
ஓம்காரேஸ்வர் மிதக்கும் சோலார் திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேஷ். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் உள்ள காண்ட்வாவில் ஓம்காரேஸ்வர் மிதக்கும் சூரிய ஒளி திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். ஈகிள் நெஸ்ட் பறவை திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் ஏ அருணாச்சல் பிரதேஷ். சர்வதேச சோலார் அலையன்ஸ் கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு எது? விடை ஆப்ஷன் சி மால்டோவா. போபாலில் நடந்த சீனியர் நேஷனல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் 2024இல் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? விடை ஆப்ஷன் பி ஷாஹு துஷார் மானே. சாகர் தீவு எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை ஆப்ஷன் பி மேற்கு வங்கம். ஸ்பாடெக்ஸ் மிஷன் எந்த விண்வெளி அமைப்பால் தொடங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் டி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ. விண்வெளி துறையில் NCVT-யால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு எது? விடை ஆப்ஷன் பி இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் இன்-ஸ்பேஸ். 2025 ISSF ஜூனியர் உலகக் கோப்பையை நடத்தும் நாடு எது? விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. செய்திகளில் பார்த்த பனாமா கால்வாய் எந்த இரு நீர்நிலைகளை இணைக்கிறது? விடை ஆப்ஷன் சி அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல். ஓமானின் மாஸ்கட்டில் நடந்த ஆண்கள் ஹாக்கி ஜூனியர் ஆசிய கோப்பை 2024 பட்டத்தை வென்ற நாடு எது? விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. சுதந்திர சைனிக் சம்மான் ஓய்வூதிய திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி உள்துறை அமைச்சகம். போர்டொய்பாம் பில்முக் பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் ஏ அசாம். போதைப்பொருள் மருந்துகள் ஆணையத்தின் CND 68வது அமர்வுக்கு எந்த நாடு தலைமை தாங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் சி இந்தியா. சர்வதேச மனித ஒற்றுமை தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி டிசம்பர் 20. பிலிபிட் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேஷ். சுபாரு தொலைநோக்கி எந்த நாட்டில் இயக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி ஜப்பான். குறிப்பு பார்த்தீங்கன்னா சுபாரு தொலைநோக்கி சமீபத்தில் NGC 5257 மற்றும் NGC 5258 ஆகிய 2 விண்மீன் திரள்களை கைப்பற்றியது. சோனாய் ரூபாய் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் ஏ அசாம். ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி டிசம்பர் 9. ரைசிங் ராஜஸ்தான் உலகளாவிய முதலீட்டு உச்சி மாநாடு 2024 எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது? விடை ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர். 2024ஆம் ஆண்டின் ஆக்ஸ்போர்ட் வார்த்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை எது? விடை ஆப்ஷன் ஏ மூளை அழுகல். இந்திய தொழில் கூட்டமைப்பு CII உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? விடை ஆப்ஷன் ஏ நியூ டில்லி. கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.